ஹலோ மக்களே, வணக்கம். இந்த ஒரு காலகட்டத்தில் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் தான் வருது டெஸ்ட் எடுக்கும்போது. ஏன்னா உங்களோட யூட்ரஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும், ஓவுலேஷன் கரெக்டான டைமில் நடக்கணும். அண்ட் நீங்களும் ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியை அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரெக்னென்சியில் பாசிட்டிவ் வரணும் அண்ட் உங்களோட எக் க்ரோத் நல்லா இருக்கணும், ஓவுலேஷன் ஆன் டைமுக்கு நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிங்க் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், ரெகுலர் பீரியட்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா யாருனாலும் எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, கிராம்பு தண்ணி தான். இந்த கிராம்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிராம்பில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு தேவையான அவ்வளோ ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை எல்லோரும் டெய்லி கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் உடம்புல நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக அந்த கிராம்பு எதுக்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல LH ஹார்மோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு பயன்படுதுன்னா, ஓவுலேஷன் டைமில் முட்டை வெடித்து வர்றதுக்கு பயன்படுது. அந்த ஹார்மோனை இந்த கிராம்பு தண்ணி தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனால நிறையா சிஸ்டர்ஸ் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நிறையா பேர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் போய் எவ்வளோ பண்ணி இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 கிராம்பை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோடனே அதை கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிங்கனாலே போதும். உங்களால் வெறும் வயிற்றில் குடிக்க முடியலன்னா பரவாயில்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஓவுலேஷன் டே வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும். டெய்லி பண்ணணும்னு தேவை கிடையாது. அதாவது உங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா 14th or 16th டே வரைக்கும் பண்ணால் போதும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா 20 to 25 days பண்ணால் நீங்கள் போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்போது நீங்களும் உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் பார்ப்பீங்க. அண்ட் நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சியை அண்டர்கோ பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.